முதல்வர் விஜய் பயபக்தியோடு வந்து கொல்லூர் மூகாம்பிகையை வணங்கினார். கடவுள் நம்பிக்கை இல்லாதது போல இருந்த எம்ஜிஆர் இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. ஜெயலலிதா அம்மையார் வந்திருக்காங்க. இந்த கோயில் முதலமைச்சர்கள்லாம் வந்து வணங்குறதுக்கு என்ன காரணம், இந்த கோயிலோட சிறப்புகள் என்னென்ன, யார் இந்த மூகாம்பிகை அம்மா அப்படின்றத பார்த்துனே இந்த வீடியோவில் கோயிலை சுற்றி பார்க்க போகிறீங்க. இந்த கோயிலுக்கு எந்தெந்த பிரபலங்கள் வந்து போயிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இசைஞானி இளையராஜா இந்த கோயிலுக்கு என்னென்னலாம் காணிக்கையாக கொடுத்தாருன்னு தெரிஞ்சால் ஆச்சரியப்படுவீங்க. എങ്ങിരുന്ന് വരിക ഞങ്ങൾ കേരളത്തിൽ നിന്നാണ് വരുന്നത്. ഇവിടെ നാട്ടിലൊക്കെ ഒരു ചൊല്ലുണ്ട്. நமஸ்காரம், என்னோட பேர். அழகான கர்நாடக மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அரபிக்கடலோரம் இருக்கிறது கொல்லூர் மூகாம்பிகை கோயில். தமிழ்நாட்டின் சென்னையிலிருந்து 782 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த கொல்லூர். சுற்றிலும் அடர்த்தியான மரங்கள் நிறைந்த மழைக்காடுகளின் நடுவில் அற்புதமாக இருக்கிறது இந்த கொல்லூர் பகுதி. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் கடவுள் இல்லை என்று பேசி வந்த பெரியார், அண்ணாதுரை மற்றும் கருணாநிதியுடன் நெருக்கமாக இருந்தவர். அக்கொள்கையை வலியுறுத்திய திமுகவில் இருந்தவர். கடவுள் மறுப்பு கட்சியில் இருந்த எம்ஜிஆர் திடீரென கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்றது அந்த காலத்தில் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. எம்ஜிஆருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது என நினைத்து கொண்டிருந்த மக்கள் அவர் கொல்லூருக்கு வந்து மூகாம்பிகையை வழிபட்ட பின்னர் அந்த கருத்து உடைந்து போனது. எம்ஜிஆர் தனக்கு கடவுள் நம்பிக்கை இருப்பதாக வெளிப்படையாக காட்டிக்கொண்டார். கொல்லூர் மூகாம்பிகை அம்மனுக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தங்க வாளையும் வழங்கினார். எம்ஜிஆர் கொல்லூர் சென்ற வருடம் 1977. அதன்பின் 2004 வருடம் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா மூகாம்பிகை கோயிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டார். சண்டி யாகம் நடத்தினார். அங்கே நடக்கும் அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்கினார். அத்துடன் 1 டன் நெய்யும் வழங்கினார். அதைத் தொடர்ந்து தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜயும் கொல்லூர் மூகாம்பிகையை சென்று வழிபட்டார். கோயிலுக்கு ஒரு வெள்ளி வாளையும் வழங்கினார். இப்படி முதலமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் கொல்லூர் மூகாம்பிகை அம்மனை சென்று வழிபடுவது ஏன் என்ற ஆச்சரியமான தகவல்களை பார்க்கலாம். அரபிக்கடலோரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் அழகான கொல்லூர் நகரம் இதுதான். இங்கிருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க மூகாம்பிகை கோயில் இதுதான். இந்த கோயிலை உங்களுக்கு சுற்றி காட்டிக்கொண்டே இத்தலத்தின் புராணத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன், கேளுங்கள். இந்த அடர்ந்த காட்டு பகுதியில் அந்த காலத்தில் ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தாராம். அவர் பெயர் கோல மகரிஷி. அவரையும் அங்கிருந்த மக்களையும் ஒரு அரக்கன் அடித்து உதைத்து பாடாய்படுத்தி வந்தானாம். அந்த மகரிஷியும் அரக்கனும் தனித்தனியே தவம் மேற்கொண்டார்களாம். அப்போது பார்வதி தேவியாகிய ஆதிபராசக்தி அந்த அரக்கனை வாய் பேச முடியாத ஊமையாக மாற்றிவிட்டாராம். தவத்தின் பலனாக அரக்கனின் முன் சிவபெருமான் தோன்றியும் அந்த அரக்கனால் தனக்கு வேண்டிய வரத்தை கேட்க முடியவில்லையாம். இதனால் கோபமுற்ற அந்த அரக்கன் அந்த மகரிஷியையும் மக்களையும் கொடுமையான துயரத்திற்கு ஆளாக்கினானாம். அந்த கோல மகரிஷி இந்த அரக்கனிடமிருந்து தன்னையும் மக்களையும் காப்பாற்றுமாறு ஆதிபராசக்தியிடம் வேண்டும்போது அந்த பார்வதி தேவி தோன்றி இந்த அரக்கனை அழித்து விட்டாராம். பின்னாளில் அந்த அரக்கன் மூகாசுரா என்று குறிப்பிடப்படுகிறான். மூகா என்றால் ஊமை என்று அர்த்தம். மூகாசுரனை அழித்ததால் அந்த தேவிக்கு மூகாம்பிகை என்று பெயர் ஏற்பட்டது. மூகாசுரன் அழிக்கப்பட்டு அங்கிருந்த மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வைக்கப்பட்டனர். தேவியிடமும் சிவனிடமும் அந்த கோல மகரிஷி இந்த இடத்திலேயே நீங்கள் குடிகொண்டிருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டாராம். அந்த மகரிஷியின் கோரிக்கையை ஏற்று சிவனும் பார்வதியும் அங்கேயே குடிகொண்டிருக்க ஒப்புக்கொண்டனராம். சிவனும் பார்வதியும் இந்த கோயிலின் மூலஸ்தானத்தில் ஒரே லிங்கமாக காட்சியளிக்கிறார்கள். லிங்கத்தின் நடுவில் ஒரு ஸ்வர்ண ரேகை இருக்கிறது, அதாவது தங்க கோடு இருக்கிறது. அந்த
அந்த சிறிய லிங்கம் ஒரு அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறது. லிங்கத்தின் இடப்பக்கம், அதாவது அந்த ஸ்வர்ண ரேகையின் இடப்பக்கம் பார்வதியும் வலப்பக்கம் சிவனும் இருக்கிறார்கள். பார்வதியுடன் லக்ஷ்மி அன்னையும் சரஸ்வதி அன்னையும் இருக்கிறார்கள். அதே போல வலது பக்கம், லிங்கத்தின் வலது பக்கம் விஷ்ணு பகவானும் பிரம்மனும் சிவனுடன் இருக்கிறார்கள். ஸ்வயம்பு லிங்கமான இது சிறிய வடிவில் இருக்கிறது. லிங்கத்தின் பின்னால் மூகாம்பிகை அன்னைக்கு சிலை இருக்கிறது. அந்த சிலையை வைத்தது யார் தெரியுமா? அவர்தான் ஆதிசங்கரர். ஆதிசங்கரருக்கு தேவி நேரடியாக காட்சி கொடுத்தாராம். தனக்கு காட்சி கொடுத்த மூகாம்பிகை எப்படி இருந்தாரோ அதே போல அங்கே சிலை வைத்திருக்கிறார். 4 கைகளுடன் அன்னை பார்வதி, அந்த ஆதிபராசக்தி பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒரு கையில் சங்கும் இன்னொரு கையில் சக்கரமும் வைத்திருக்கிறார். தேவியின் இன்னொரு கை அபய முத்திரையையும் இன்னொரு கை வரத முத்திரையையும் காட்டுகிறது. அபய முத்திரை பயத்தை போக்குகிறது. வரத முத்திரை பக்தர்களுக்கு அருளை வழங்குகிறது. ஸ்ரீ சக்கர எந்திரத்தின் மீது இந்த சிலையை வைத்திருக்கிறார் ஆதிசங்கரர். சிலையின் முன்பு இருக்கும் சுயம்புலிங்கம் ஒரு ஜோதிர்லிங்கம். அன்னையின் இந்த லிங்கத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய திரிமூர்த்திகளும் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகிய திரிதேவிகளும் இருப்பது அற்புதம், தனி சிறப்பு. கல்வி, செல்வம், வீரம் 3க்குமான கோயிலாக இது விளங்குகிறது. நல்ல படிப்புக்கும் கலைத்துறையில் சிறந்து விளங்கவும் கூட இங்கு வந்து வணங்குகிறார்கள். நன்றாக பணம் சம்பாதிக்க, செல்வ செழிப்பாக விளங்க இங்கு வந்து வணங்குகிறார்கள். எதிரிகளை அழைத்து நிம்மதியாக வாழவும் இங்கு வந்து வணங்குகிறார்கள். குறிப்பாக இந்த ஆலயத்தில் தினமும் சண்டியாகம், மகா சண்டியாகம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சண்டியாகம் எதற்கென்றால் சத்துருக்களை அழிப்பதற்காக, எதிரிகளை அழிப்பதற்காக. கொல்லூர் வந்து மூகாம்பிகையை வணங்கினால் எதிரிகள் காணாமல் போவார்கள், தீமைகள் அழிந்து போகும் என்பது ஐதீகம். இப்போது புரிகிறதா இந்த கோயிலுக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய் எல்லாம் ஏன் வந்து போனார்கள் என்று? கேரளாவின் தற்போதைய முதல்வர் சதீசனும் இந்த ஆலயத்திற்கு வந்து வணங்கினார். மூகாம்பிகைக்காகவே ஜனனி ஜனனி பாடலை உருவாக்கிய இசைஞானி இளையராஜா அவர்கள் கடந்த 2025வது வருடம் இந்த மூகாம்பிகை கோயிலுக்கு ஒரு வைர கிரீடம், ஒரு வெள்ளி கிரீடம், ஒரு வெள்ளி வாள் ஆகியவற்றை காணிக்கையாக கொடுத்திருக்கிறார். இதன் மதிப்பு பல கோடி இருக்கும். 1970களில் ஒரு கொடுமையான காய்ச்சலில் சிக்கி தவித்த இளையராஜா இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறார். கோயிலுக்குள் நுழையும் போதே இதயத்தில் மின்னல் பாய்ந்ததை போன்ற ஒரு ஷாக்கை உணர்ந்ததாக தெரிவித்தார். பல நாட்களாக தீராமல் இருந்த அந்த கொடுமையான காய்ச்சல் கோயிலுக்கு வந்து சென்றதும் உடனடியாக காணாமல் போய்விட்டதாம். பெரிதாக கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்த இசைஞானி அந்த நிகழ்வுக்கு பின்னர் கடவுள் நம்பிக்கையில் திளைத்து வருகிறார். மூகாம்பிகை அம்மன் மீது அளவற்ற பக்தி வைத்திருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இங்கு வந்து அம்மாவை வழிபட்டு இருக்கிறார். அதே போல் அமிதாப் பச்சன், மோகன்லால், யஷ், ரிஷப் ஷெட்டி, ஜூனியர் NTR, மலையாள நடிகரும் எம்பியுமான சுரேஷ் கோபி, நடிகை பூஜா ஹெக்டே, சூர்யா ஜோதிகா, மூத்த பின்னணி பாடகர் KJ யேசுதாஸ் போன்ற பிரபலங்கள் எல்லாம் மூகாம்பிகையை வந்து தரிசித்திருக்கிறார்கள். இந்தியாவின் நம்பர் 1 பணக்காரரான ஆனந்த் அம்பானியும் மூகாம்பிகையை வந்து வணங்கியிருக்கிறார். இதுதான் மூலஸ்தான கோபுரம், கருவறை கோபுரம். பக்தர்கள் கருவறையை சுற்றி அமர்ந்து தியானம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். மூகாம்பிகை அம்மாவை தரிசிக்க மூலஸ்தானத்திற்கு செல்லும் வழி. ஆண்கள் சட்டையை கழட்டிவிட வேண்டும், பனியன் கூட போடக்கூடாது. எதிரிகளை அழிக்கும் சண்டி யாகம், மகா சண்டி யாகம் இந்த ஆலயத்தில் தினமும் நடக்கிறது. அந்த சண்டி யாக காட்சிகளை தான் நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள்.
எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே முக்கியமாக அரசியல்வாதிகள் இந்த ஆலயத்திற்கு வருகிறார்கள். கோயிலில் ஹோமங்கள் பண்ணுறதுக்காகவே ஒரு பெரிய பகுதியை ஒதுக்கியிருக்காங்க. இந்த கட்டடம் இருக்கு இல்லையா, இது முழுக்கவே ஹோமம் பண்ணுறதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. உள்ளே போய் காட்டுறேன் பாருங்களேன். இங்கே சண்டிகா ஹோமம் மட்டும் இல்லை, கணபதி ஹோமம், சரஸ்வதி ஹோமமும் பண்ணுறாங்க. எதிரிகளை வெல்வதற்காக மட்டுமல்ல, குடும்ப பிரச்சனைகள் தீர, குழந்தை பாக்கியம் பெற, கல்யாணமாக அப்படின்னு பல விஷயங்களுக்கு இங்கே ஹோமங்கள் பண்ணுறாங்க. ஹோமம் பண்ணுறதுக்கு 8000 ரூபாய் ஃபீஸ் வாங்குகிறாங்க. இது ஆன்லைன்லேயே பே பண்ணிடணும். ப்ளஸ்ஸு 2000 ரூபாய் கொடுக்கணும். அந்த 2000 எதுக்குன்னா இங்கே நடக்கிற அன்னதானத்துக்காக. தினமும் காலையில் 8 மணிலிருந்து 11 வரைக்கும் இங்கே யாகங்கள் நடக்குது. பரதநாட்டியம், கதகளி, ஒடிசி, குச்சிப்புடி போன்ற நடனங்களை கற்றுத்தேரும் பெண்கள் இங்குள்ள சரஸ்வதி சன்னதியில் ஆடி சரஸ்வதியை வணங்குகிறார்கள். அந்த கலைத்தாய்க்கு தங்களது திறமைகளை அர்ப்பணிக்கிறார்கள். ஆலயத்தில் பூஜை உள்ளிட்ட நிகழ்வுகளின் போது வாசிக்கப்படும் மங்கள வாத்தியங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மூகாம்பிகை கோயில் கர்நாடகாவில் உடுப்பி மாவட்டத்தில் இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு வரவங்களில் நிறைய பேர் மலையாளிகள், தமிழ்நாட்டுக்காரங்களும் நிறைய பேர் போகிறாங்க. இங்கே மலையாள மக்கள் நிறைய பேர் வர்றதுக்கு என்ன காரணம்னா ஆதிசங்கரர் தான். 1000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஆதிசங்கரர் ஹிந்து மதத்தின் சிற்பிகளில் ஒருவரான ஆதிசங்கரர் பிறந்து வளர்ந்த பகுதி கேரளாவில் உள்ள காலடி பகுதியாகும். இவ்வாலயத்தின் மூலஸ்தானத்தில் இருக்கும் மூகாம்பிகை தேவியின் சிலை ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பதால், இங்குள்ள வழிபாட்டு முறைகள் ஆதிசங்கரால் வகுக்கப்பட்டவை என்பதால் மலையாளிகள் அதிக எண்ணிக்கையில் இங்கே வருகிறார்கள். நம் மலையாள மக்களாலும் நம்முடைய பிற மாநில மக்களாலும் இங்கே தினமும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. தேடி வந்தோம்
இந்த கோயில் பக்கத்திலேயே புனிதமான சௌபர்ணிகா நதி ஓடுது. இந்த நதியில் 64 வகையான மூலிகைகள் கலந்திருப்பதாக சொல்கிறாங்க. இந்த நதியில் புனித நீராடிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் அன்னையை தரிசனம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த நதியோட நீர் பிரமாதமாக சுத்தமாக இருக்குது. கடையில் மினரல் வாட்டர்னு வாங்கி குடிக்கிறோம்ல, அதை விட அற்புதமாக இருக்குது இந்த தண்ணி. கோயிலில் தினமும் 2 வேளை அன்னதானம் பண்ணுறாங்க. மதியத்துலேயும் ராத்திரிலையும் அன்னதானம் நடக்குது. சாப்பாடு பிரமாதமாக இருக்குது. சாப்பாடு விதவிதமாக போடுறாங்க. கூட்டு, பொரியல், ரசம், சாம்பார்னு நிறைய வெரைட்டி இருக்குது. அற்புதமாக இருக்குது. இங்கே அன்னதானம் பஃபே சிஸ்டம் மாதிரியும் நடக்குது. வரிசையாக உட்கார வச்சும் சாப்பாடு பரிமாறுறாங்க. சம்மர்ஸ் எத்தனை முறை வந்திருக்கீங்க? இந்த கோயில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு? என்ன நடக்குதுங்க வந்தால்? ഈ അമ്പലം എനിക്ക് വളരെ ഇഷ്ടപ്പെട്ട്. ഞാൻ ആദ്യമായിട്ടാണ് ഇവിടെ വരുന്നത്. ദേവിയെയാണ് ഇഷ്ടപ്പെട്ടത്. വീണ്ടും വരാൻ തോന്നുന്നു. താങ്ക് യു. എങ്ങിരുന്ന് വരുന്നത്? അമ്മ ഞങ്ങൾ കേരളത്തിൽ നിന്നാണ് വരുന്നത്. കേരളം കൊല്ലത്ത് നിന്ന് ആദ്യമായിട്ടാണ് വരുന്നത്. മോളെ എഴുത്തിനിരുത്താൻ വന്നതാണ്. വിദ്യാരംഭം 8 വർഷമായിട്ട് ട്രൈ ചെയ്തിട്ട് ഫസ്റ്റ് ടൈം വരുന്നത്. നമ്മുടെ നാട്ടിലൊക്കെ ഒരു ചൊല്ലുണ്ട്, നമ്മൾ വിചാരിച്ച് വരാൻ പറ്റില്ല, ദേവി വിളിക്കണം ഇവിടെ എത്തണമെങ്കിലെന്ന്. അപ്പോൾ ഇവിടെ വന്നിട്ട് രാവിലെ കയറി തൊഴുതു. ഇനി ഞങ്ങൾ രാത്രിയും കൂടെ കയറി തൊഴുതിട്ട് പോകാനായിട്ടിരിക്കുകയാണ്. ഇഷ്ടമായിട്ട് ഇനിയും വരും. കൂടെ ഉള്ളൊരു കുടജാദ്രി പോയേക്കാണ്.
ഇവർക്ക് പോകാൻ പറ്റാത്തതുകൊണ്ട് ഇവിടെ ഇരിക്കുകയാണ്. നെക്സ്റ്റ് ഡേ വരുമ്പോൾ തീർച്ചയായിട്ടും കുടജാദ്രിയിലൂടെ പോകണം. നമ്മളിവിടെ വന്നാൽ നമ്മൾ ആഗ്രഹിക്കുന്നതെല്ലാം നടക്കും എന്നാണ് പറയുന്നത്. ദെൻ വിദ്യാരംഭമാണ് ഇവിടെ വന്ന് വിദ്യയും ഡാൻസ് പഠിക്കുന്നുണ്ട്. ഡാൻസൊക്കെ ചെയ്ത് അതെല്ലാം നല്ല രീതിയിൽ പോകുമെന്നാണ് പറയുന്നത്. தேங்க்யூ மேம். யுவர் நேம்? மிதிலா. எங்கேருந்து வரீங்க சார்? கேரளாவில் திருச்சூர்ந்து வர்றேன். இங்கே வந்து கேரளாக்காரங்க தான் நிறைய வருவாங்க இல்லையா? என்ன காரணம்? இந்த சங்கராச்சாரிய சம்பந்தம் இருக்கு இல்லையா, அதனால். ನಾವು ಈ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಟೂರಾಗಿ ಬಂದಿದ್ದೀವಿ. ಈ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ತುಂಬ ವಿಶೇಷತೆ ಇದೆ, ನೋಡಬೇಕು ಅಂತ ಆಸೆ ಪಟ್ಟು ಬಂದ್ವಿ. ತುಂಬ ಖುಷಿ ಆಯಿತು. ದೇವಸ್ಥಾನ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದ ಆಗತ್ತೆ ಅಂತಾರೆ, ಅದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ಕೊಲ್ಲೂರು ಮೂಕಾಂಬಿಕೆ ಶಂಕರಾಚಾರ್ಯರು ಅವರು ಅಮ್ಮನವ್ರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಇಲ್ಲಿ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡಿದಾಗಲಿಂದ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. ನಾವು ಕನ್ನಡಿಗರಾಗಿ ನಮ್ಮ ಈ ದೇವಸ್ಥಾನಗಳಿಗೆ ಬಂದು ಹೋಗೋದು ತುಂಬ ಹೆಮ್ಮೆ. ಭಾಳ ವಿಶೇಷವಾದ ದೇವಸ್ಥಾನ, ತುಂಬ ತುಂಬ ಶಕ್ತಿ ಇರೋಂಥ ದೇವಸ್ಥಾನ ಕೊಲ್ಲೂರು ಮೂಕಾಂಬಿಕೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮ್ಯಾಮ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮ್ಯಾಮ್. ಸಮ್ ವರ್ಡ್ಸ್. ದಟ್ಸ್ ಇಟ್. ತುಂಬ ವಿಶೇಷವಾದ ದೇವಸ್ಥಾನ. ಎಲ್ಲರೂ ಬನ್ನಿ, ನಿಮ್ಮ ಏನೇ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಏನೇ ಕೋರಿಕೆ ಇದ್ರೂ ಎಲ್ಲ ನೆರವೇರುತ್ತೆ. ಅಮ್ಮನ ಹತ್ರ ಬಂದು ಕೇಳ್ಕೊಳ್ಳಿ. ತುಂಬ ಪವಿತ್ರವಾದ ದೇವಸ್ಥಾನ, ಕರ್ನಾಟಕದಲ್ಲೇ ಫೇಮಸ್ ದೇವಸ್ಥಾನ. ಎಲ್ಲರೂ ಬನ್ನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. നമസ്കാരം. എന്നോട് പേര് മഞ്ജു വി നായർ. ഐ എം എ ഭരതനാട്യം പെർഫോമർ. മൂകാംബിക ദേവി എന്ന് പറയുമ്പോൾ കലയുടെയും അതുപോലെ തന്നെ വിദ്യയുടെയും ഒക്കെ എന്താ പറയുക, അനുഗ്രഹത്തിനായിട്ടാണ് എല്ലാവരും ദേവിയുടെ അടുത്ത് വരുന്നത്. ഇവിടെ വർഷങ്ങളായിട്ട്, ഇപ്പം ഞാൻ വളരെ ചെറുപ്പത്തിലാണ് ഇവിടെ വന്നിട്ടുള്ളതും ഇവിടെ നൃത്തം അവതരിപ്പിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. അതിനുശേഷം ഒരുപാട് വർഷങ്ങൾക്ക് ശേഷം ഒരു 3 വർഷം മുൻപാണ് പിന്നീട് ഇവിടെ വരാൻ സാധിച്ചത്. ഇപ്പോൾ തുടർച്ചയായി 2-3 വർഷമായിട്ട് ഇവിടെ വന്ന് നൃത്തം ചെയ്യുന്നുണ്ട്. ഭഗവതിയുടെ ഒരു സാന്നിധ്യവും ഭഗവതിയുടെ അടുത്തേക്ക് വരിക എന്ന് പറയുന്നത് ഭഗവതി വിളിച്ചാൽ തന്നെ എത്തുള്ളൂ എന്നെല്ലാവരും പറയുന്നത് വളരെ ശരിയാണ്. தஞ்சாவூர். என்னோடய பேர் உமாமகேஸ்வரன் பேர். 51 சக்தி பீடங்கள் சொல்கிறாங்க. அந்த சக்தி பீடத்தில் ஒவ்வொரு அம்பாளுடைய ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு, அதாவது காது ஒரு இடம் விழுந்தது, மூக்கு ஒரு இடம் விழுந்தது, கண்ணு ஒரு இடம் விழுந்தது. அதுமாரி காது விழுந்த இடம் தான் இந்த மூகாம்பிகைங்கிறது பேர். இந்த அம்பாலை விட இந்த அம்பாளுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற ஒரு லிங்கம் மாதிரி ஒரு கல் இருக்குது. அந்த கல்லில் ஒரு தங்க ரேகை ஒன்று இருக்கும். அது ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்க முடியாது. அங்கே பூஜை பண்ணுறவங்கள தவிர வேறு யாரும் உள்ளே போக முடியாது. அந்த தீபாரதனை காமிக்கும் போது ஒரு ஷேடோ தெரியும். அந்த ஒரு ஷேடோவை பார்த்து இது பண்ண வேண்டியதான். இது வந்து பரசுராமர் காலத்துலேருந்து இருக்குது. ஆதிசங்கர் கோயில்கிட்ட எல்லாருக்கும் அம்பாளோட தரிசனம் வேணுங்கிறதுக்காக பண்ணார். அப்போ அம்பாள், சரி நீ எங்கே போறிய, நான் வரேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்திருந்தேன். வர வழியில் சலங்க சத்தம் கேட்டுட்டே வந்தது. நீ திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அம்பாள் வந்திருந்தேன், பின்னாடியே வந்தார். அந்த சலங்க சத்தத்தை அம்பாள் நிப்பாட்டிவிட்டேன். நிப்பாட்டினோடனே என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தார். உடனே அம்பாள் நான் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லூரில் இருக்காங்க. இங்கே வந்து இன்னொரு ரிஷி இருந்தார். அவருடைய கோலார்னு நம்ம பேர், அவர் பேர். அந்த ரிஷியோட பேரில் தான் இங்கேயே அது ஊர் பேரே வந்திருக்கு. இது வந்து அம்பாளுடைய காது விழுந்த இடம். 51 சக்தி பீடத்தில் காது விழுந்த இடம். இங்கே வந்து காரிய சித்தின்னு பேர். என்ன மனசில் நினச்சி வந்தோமோ அந்த காரியம் சித்தி ஆகும். உடனே கை கூடும். இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. இந்த மூகாம்பிகை ஆலய வளாகத்தில் எடுக்கப்பட்ட மேலும் சில காட்சிகள் உங்களுக்காக. भजले राम नाम सुखधाम, भजले राम नाम सुखधाम, भजले राम नाम सुखधाम। तेरा पूरन हो सब काम, तेरा पूरन हो सब काम, भजले राम नाम सुखधाम, भजले राम नाम सुखधाम। संत समागम, संत समागम, संत समागम, संत समागम करे निरंतर
समागम करे निरंतर जग से हो उपरात जग से हो उपरात ब्रह्मानंद परम पद पावे ब्रह्मानंद परम पद पावे मन होवे निष्काम मनवा मन होवे निष्काम भजले राम नाम सुखधाम भजले राम नाम सुखधाम भजले राम नाम सुखधाम राम नाम सुख राम नाम सुख राम नाम सुखधाम राम नाम भजले राम नाम सुखधाम भजले राम नाम सुखधाम भजले राम नाम सुखधाम तेरा पूरन हो सब काम तेरा पूरन हो सब काम भजले राम नाम सुखधाम भजले राम नाम सुखधाम संत समागम संत समागम संत समागम संत समागम என் பேர் செண்பவள்ளி நாங்கள் திண்டுக்கல் பக்கத்தில் நத்தம் அம்மா காலையில் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா கோரிக்கையுமே நிறைவேற்றிட்ட மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு எவ்வளோ கோயில் சாமி கும்பிட்டுருவேன் ஆனால் காலைல வந்து அம்மாவை பார்த்தோன்னே எங்களுக்கு எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றி கொடுத்த மாதிரியே மனசுக்குள்ள நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு கோயிலை விட்டு வெளியில் வர மனசே இல்லை கோயிலுக்குள்ளவே இருந்த பல நேரமாக संत समागम संत समागम संत समागम संत समागम करे निरंतर संत समागम करे निरंतर जग से हो उपरात जग से हो उपरात ब्रह्मानंद परम पद पावे ब्रह्मानंद ब्रह्मानंद परम पद पावे मन होवे निष्काम मनवा मन होवे निष्काम भजले